ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகமம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. அத்தனை மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்கள் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. இதோ கர்த்தரை எல்லாரும் துதித்து கொண்டிருந்தார்கள். ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தர் சன்னதியில் பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள். சாலமோன் உண்டாக்கின வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நிலத்தையும் கொல்ல மாட்டாதிருந்தபடியினால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்னிருந்த பிரகாரங்களின் நடுமையத்தை சாலமோன் பரிசுத்தப்படுத்தி அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நினைத்தையும் செலுத்தினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் அனைத்தும் 7 நாளும் பண்டிகை ஆசரித்து 8ஆம் நாள் விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் கொண்டாடினார்கள். இப்படியாக அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியுமாய் பிரதிஷ்டை பணியை குறித்து பார்க்கிறோம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை எல்லாம் கட்டி தீர்த்த பின்பு கர்த்தர் ராவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் விண்ணப்பத்தை கேட்டு உன் ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இதோ சாலமோனுக்கு பதில் கொடுக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். விசேஷம் 14வது வசனத்திலே, நாமும் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆம், அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உரியது. நமது பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பியவர்களாய் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து இதோ சாலமோன் விண்ணப்பம் பண்ணின எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிற காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். 8வது அதிகாரத்திலே சாலமோனின் மற்ற நடவடிக்கைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையும் கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் கடந்து சென்றது. சாலமோன் மற்ற என்னென்ன காரியங்களை செய்தான் என்று சொல்லி இந்த 8வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். விசேஷமாய் 11வது வசனத்திலே சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாக இருக்க, ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகி தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணலாகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நரகத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிமர பண்ணினான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பார்வோனின் குமாரத்தியை சாலமோன் விவாகம் செய்தது தேவனுடைய கட்டளைக்கு புறம்பானது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்றும் தேவனுடைய பல கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதற்கென்றும் சாலமோன் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாலும் அவன் இந்த திருமணம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் தேவனுக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கவில்லை என்பதை காட்டுகிறது. உபாகம் 17:17, யாத்திரம் 14:34, யாத்திரம் 34:16 இவெல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இதை அனுமதிக்கவில்லை. தனது சொந்த சுயத்தின்படி நடந்ததை குறித்து பார்க்கிறோம். இது அவனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. தொடர்ந்து 9வது அதிகாரத்திலே சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை காண வருகிறதை குறித்து பார்க்கிறோம். சாலமோனுடைய ஞானம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அது உலகத்திலே அதிசயமாய் காணப்பட்டது. அது இந்த ஞானத்தை கேட்பதற்கு, அந்த ஞானத்தை அவருடைய அந்த சாலமோனை பார்ப்பதற்கு ராஜாக்கள் எல்லாம் வந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக இங்கே சேபாவின் ராஜஸ்திரியும் சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட பொழுது அங்கே வந்து சாலமோனிடம் விடுகதைகளினாலே சாலமோனிடம் மறைபொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாள். விடுவிக்காதபடி ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. இதோ அவள் நடை மண்டபத்தை கண்டபோது பிரமிப்பு கொண்டாள். உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் அதை கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. உம்முடைய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லி அங்கே ராஜஸ்திரி சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை செய்வாரானால் அது உலகமே கண்டு அதிசயிக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் நமது வாழ்க்கையிலும் அப்படி காரியங்களை செய்வார். தொடர்ந்து சாலமோனுடைய மேன்மையான காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. அதோடு கூட சாலமோனுடைய மரணத்தையும் இந்த 9வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 4ஆம் புத்தகத்தை எழுதியவர் சாலமோனின் ஆட்சியில் நிகழ்ந்த மீதியான சம்பவங்களையும் குறிப்பிடுகிறார். அவனை பற்றிய விவரங்கள் எல்லாவற்றையும் சாலமோனின் வாழ்க்கையில் பிற்பகுதியில் அவன் ஆவிக்குரிய நிலையில் வீழ்ச்சி அடைந்து தேவனை விட்டு விலகி சென்று விட்டான். முடிவில் சாலமோன் ஒரு பின்வாங்கி போனவன் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்தை 2ஆக பிரிவதற்கும் வீழ்ச்சி அடைவதற்கும் மூல காரணமாய் சாலமோன் மாறிவிட்டான். ஆம், இந்த காரியங்களிலிருந்து நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். எப்பொழுதும் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிவோம். வசனத்தை முழுமையாக நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.